கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுப்பா நல்லவர், அவர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். அவரை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரை அறிகிற அறிவை நமக்கு தந்தார். சூழ்நிலைகளை எப்படி உருவாக்கினார். அந்த தேவன் நம்மளை கைவிட மாட்டார். அவருடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். விசுவாசிங்க. இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 31:3 வசனம். என் கண்மலையும் என் கோட்டையின் நீரே, உமது நாமத்து நிமித்து எனக்கு வழிகாட்டினை நடத்தியருளும். அப்பா, நீங்க தான் எனக்கு கண்மலை, நீங்க தான் எனக்கு கோட்டை. நீங்க உங்களுடைய நாமத்தினால, அதாவது எனக்கு நீங்க வழிகாட்டுங்கப்பா, நீங்க என்ன நடத்துங்க அப்படின்னு சங்கீதக்காரர் ஆண்டவரத்தில் கேட்கிறத பார்க்குறோம். நீங்க எனக்கு வழிகாட்டி என்ன நடத்துங்க அப்படின்னா, நாம் நடக்க வேண்டிய வழியை ஆண்டவர் காட்டுவார். நாம் போக வேண்டிய பாதையை நமக்கு காண்பிப்பார். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை ஆண்டவர் செய்வார். நாம் தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, தேவனை தேடும் பொழுது, இயேசுப்பா உம்முடைய சித்தத்தின்படி என்னை நடத்தும் என்று நம்ம வாஞ்சிக்கும் போது அவருடைய நடத்துதலை பெறுவோம். நாம் மனம் போன போக்கில் வாழும் பொழுது, எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கும் பொழுது, நம்முடைய வழியில் கர்த்தர் நம்மை விட்டுருவார். சில நேரத்தில் நம்முடைய பாதையில் நம்மளை விட்டுருவார். போயிட்டு வான்னு. ஆனால் முடிவு ரொம்ப மோசமாக இருக்கும். சிலரை போயிட்டு இருக்கும்போது பாதி வழியில் காற்றும் கொந்தளிப்பும் உண்டாக்கி அதிலிருந்து தூக்கி கொண்டு வருவார். அது யோனாவுடைய வாழ்க்கை பற்றி உங்களுக்கு தெரியும். நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அலைகளில் போய் சிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கக்கூடாது. மீன் வாய்க்குள்ள போய் வாந்தி பண்ணி போடுற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு மனுஷனை மீன் விழுங்கி வாந்தி பண்ணுதுன்னா அது எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். அந்த அளவுக்கும் போகக்கூடாது. அதுக்கு என்ன வழின்னா, இயேசுப்பட்ட நம்மை சரண்டர் பண்ணி உண்மை வழியில் நடத்துங்கன்னு நம்ம அவருடைய பாதத்தில் உறுதியாக பிடிச்சிட்டேன்னா, அவர் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிட்டேன்னா, அவர் நடத்துகிற பாதை ஆச்சரியமாக இருக்கும். அது வித்தியாசமாக இருக்கும். அது போக போக ரொம்ப விசாலமாக இருக்கும், மேன்மையாக இருக்கும். ஆண்டவர் எப்போவுமே நம்மை ஒரு தூர பார்வையில் நடத்துவார் பாருங்க. அது நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சிட்டே இருக்கும். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை அப்படி ஒப்பு கொடுங்க, பெரிய காரியத்தை பார்ப்பீங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் வழிகாட்டி எங்களை நடத்துகிறவர். யாரெல்லாம் உம்மிடத்திலிருந்து வழிகாட்டத்திலே பெறாமல் மனம் போன போக்கில் போயிட்டு இருக்காங்களோ, இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வாங்க. குறிப்பாக அவர்களாகவே இடத்துல வரட்டும். இனி எங்கள் வழியில் போகமாட்டோம், உம்முடைய வழியில் எங்களை நடத்தும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வந்து ஆசீர்வாதமாக இருக்கட்டும். யாராவது உம்மை விட்டு வழி மாறி இஷ்டமான வழியில் போய் கொண்டிருக்கிறாங்க, அவர்கள் உங்களுக்கு வேணும்னா யோனாவை திருப்பினதை போல கடல் அலைகளினாலும் காற்றுகளினாலும் இன்னும் மீனை வைத்து கொண்டு வந்ததை போல கர்த்தர் பாடுகளுக்கு உள்ளோடி நடத்தி கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை உயர்த்துங்க. அதிசயங்களை காணப்படும். இன்னைக்கு பிறந்த நாளை காணுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். திருமண நாளை காணுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வச்சிருங்க. கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பில் அனுப்பின எல்லாருக்கும் அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.